திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய நிலத்தில் ஒரு மாடு போய் மேய்ஞ்சிருச்சு. தெரியாதனமாக ஒரு மாடு போய் அந்த விவசாய நிலத்தில் போய் மேய்ஞ்சிருச்சு. அந்த மாட்டை அந்த ஒரு 3 பேர், யார் இளங்கோ, கோபால், செல்வகுமாருங்கிற 3 பேர் என்ன பண்ணியிருந்துருக்காங்க, அந்த மாட்டை வயிற்றுல ஒரு ராடை வச்சு குத்தி ஒன்றுக்கு நம்மாக்கி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க அந்த மாட்டை மறுபடியும் வந்து பிடிச்சிட்டு போய் அதை ஒரு வைத்தியம் பார்த்து செஞ்சு வச்சு சரி பண்ணிட்டாங்க. திரும்பவும் அந்த மாடு என்ன பண்ணியிருந்திருக்கு, புல்லு மேய்ச்சலை கம்பி அதே நேரத்தில் போய் மேய்ஞ்சிருந்துருக்கு. அப்படி மேயும் போது நீ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கன்சீவாக இருக்கிற அந்த மாட்டை வந்துட்டு என்னென்ன கொடுமைகள் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கொடுமைகள் பண்ணி அடின்னு அடித்து வெட்டி அது எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சாவடிக்கணுமோ சாவடிச்சு அந்த கறியை எடுத்து சமைச்சு தின்றுருந்துருக்காங்க. அப்படியே அந்த கறியை எடுத்து சமைச்சு தின்றுருந்துருக்காங்க. இந்த மாதிரி ஜென்மங்களையெல்லாம் என்ன பண்ணங்கிறது தெரியல. அது ஒரு உயிர் தானே, அது ஒரு உயிர் தானே. அதை நினச்சி பார்க்கவே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியும் ஜென்மங்கள் இருக்குதுங்களா, அந்த உலகத்தில் இப்படியும் வளர்த்து வச்சுருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு சிந்திக்க தோணுது. தாய் தகப்பன் ஒரு குழந்தைகளை என்ன முறையில் வளர்க்குறீங்கிறது தெரிய மாட்டேங்குது. மனிதாபிமானமோ ஒரு விலங்கினங்கள் கூட இருக்கிற ஒரு சின்ன அன்போ அதுகளுக்கு ஆறறிவு கிடையாதுங்கிற ஒரு பக்குவமோ எதுவுமே தெரியாமல் வந்துட்டு நீங்கள் வளர்த்து வைக்கிறீங்க. நீ அப்படியே நல்லவனா இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் அந்த மாடு வந்து மேயும் போது செய்யும்போது வைக்கும்போது நீ என்ன செஞ்சிருந்திருக்கலாம், அந்த ஏரியாவில் ஒரு முள்ளு கம்பி போட்டுருந்துருக்கலாம். முள்ளு கம்பி போட்ட இடத்த மாடு தாண்டி வந்துருமா? யானதையும் தாண்டும், மாடு தாண்டாதே. நீ அதை செஞ்சிருந்திருக்கலாமே. விவசாய நிலம் தெரியுது, மாடுகள் வந்து மேய்ந்தது. அப்போ மாட்டுக்கே இந்த கதி அப்படின்னா மனுஷனுக்கு என்ன கதி? இதுகளெல்லாம் எந்த ஒரு நாட்டில் பெற்று போட்டாங்கன்னு தெரியல அப்படின்லாம் நினைக்காதீங்க. திருவள்ளூர் மாவட்டம் கடவுள் இருக்கிறாரா இல்லையானே தெரியல. அந்த வாயிலாம் ஜீவனை அடித்து கொன்று அந்த கறியை சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு மெச்சூரிட்டி நம்ம இந்தியாவில், அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. கோமாதா கோமாதா கோமாதான்னு சொல்லிட்டு அப்படியே கூவி திரியிற கூட்டமே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்கன்னு தெரியல.